அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா கமல் அம்மாவை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அத்தை போய் பார்த்தியா? நீ எதுக்காக அவங்க விஷயத்தில் தலையிட்ட? அவங்க ஏற்கனவே மாமா இறந்த துக்கத்துலேருந்து வெளியில் வராமல் இருக்காங்க. அவங்கள ரெக்கவரி பண்ணுறதுக்காக பாக்கியா பல விஷயங்களை பண்ணி போராடிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் என்னம்மா வம்பு இழுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்குறாங்க. ஏய் அந்தம்மா நான் என்னடி போய் வம்பிழுக்க போகிறேன்? கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் இனியாவை கூட்டிகிட்டு காலேஜ் போகிறேன் அங்கே போகிறேன்னு மேக்கப் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் யார் பார்க்குற உலகம் என்ன சொல்லும்? அதை தான் நானும் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான ராதிகா வந்து, அம்மா உன்னால் எந்த ப்ராப்ளமும் வராது, நான் கோபிக்கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ என்னம்மா வந்தனாலே நீ தேவையில்லாமல் அவங்க அம்மா கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. இதெல்லாம் கோபிக்கு தெரிஞ்சால் அமைதியாக இருப்பாரா? கோபிக்கு தெரியறதை விடு. நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு இல்லையாம்மா? ஏற்கனவே அவர் இல்லாமல் அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அது புரிஞ்சுக்காம நீ ஏமா இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் ரொம்ப ஃபோர்ஸாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக நம்ம கோபி வர, என்ன ராதிகா சத்தம் வெளியே வரையும் கேட்குது, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ராதிகா வந்து, இல்லை கோபி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபியை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் கோபியை சமாதானப்படுத்தினாலும் கண்டிப்பாக இந்த விஷயம் நம்ம கோபிக்கு தெரிய வரதான் போகுது. ஏன்னா கமலா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல்ல. ஏதாச்சும் ஒன்று பண்ணி யார் வாயிலாச்சும் கோலை வைக்கல அப்படின்னா நம்ம கமலாவுக்கு தூக்கமே வராது. அதுவும் கோபிக்கு தான் அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். சரி மாப்பிள்ளை எப்படி சடங்கெல்லாம் செய்ய விடலைங்கிற கடுப்பில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா ஒரு பக்கம் ஏற்றி விட, இதனால் கோவப்பட்ட நம்ம கோபி என்ன பண்ணுறேன்னா, என்ன ராதிகா ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க, உடனே நம்ம ராதிகா திருன்னு முழிக்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை கோபி, அம்மா கால் வலியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் இனியா மூலயமா நம்ம கோபிக்கு தெரிய வரப்போகுது. ஏன்னா இனியா எப்படி இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட காம்படிஷன் லெவலெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி இனியாவுக்கு கால் பண்ணி கேட்க, உடனே இனியா வந்து, டாடி இந்த ராதிகா ஆண்டியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இறந்ததை வச்சு பாட்டியை ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. பாட்டி வெளியில் தெரியக்கூடாது, அங்கே சுத்திரியா இங்கே சுத்திரியா பொட்டி ஏன் வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டாங்க. பாட்டி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போனவங்க வெளியில் வரமாட்டேன், இனிமேல் காலேஜ் கூட்டிகிட்டு போய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இனியா தெரியப்படுத்துகிறாங்க. இதனால் நம்ம கோபி வந்து திரும்பவும் பழையபடி ஒரு பேயாட்டம் ஆட போகிறாங்க நம்ம கமலாவை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.